ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் awesome வீடியோ. இந்தியா 5ஆம் தலைமுறைக்கான போர் விமான உற்பத்தியில கொஞ்சம் பின்னடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே வேளையில நம்ம அண்டை நாடுகளான சைனா அண்ட் பாகிஸ்தான் அவங்க இதுல ஒரு லீட் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால இப்ப என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, நம்ம எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிற விவகாரத்துல நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. பின்னடைவு அப்படிங்கிறது நம்ம எப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. இந்த மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே கயிறு வாங்குனாங்க அப்படிங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாரி ஒரு அறிவிப்பு தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து வந்திருக்கு. போர் விமானம் உருவாகுறதுக்கு முன்னாடியே போர் விமானம் இதற்கான பயிற்சிய நாங்க மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு ரிப்போர்ட்ட குடுத்திருக்காங்க. ஸோ அந்த பயிற்சியானது சீனாவின் 5ஆம் தலைமுறைக்கான ஸ்டெல்த் விமானத்தின் பயிற்சி அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் சைனா தன்னோட J-20 போர் விமானத்த எல்லையோரமா நிப்பாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்ப பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கும் போர் விமானத்த நாங்க நிப்பாட்ட போறோம். சீக்கிரமா அத எங்களுடைய விமானப்படையில இன்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா, இது நம்ம எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு கவலைக்குரிய செய்தியா இடம்பெறும். ஸோ இந்த பின்னடைவு காரணமாக தான் நம்ம நாட்டின் பாதுகாப்பு தேவைக்காக உடனடியா தற்காலிக தீர்வா 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானத்த கொள்முதல் பண்ணணும் வெளிநாடுகள்ல இருந்து. அப்படிங்கிற ஒரு அழுத்தத்த நம்ம பார்லிமென்டரி டிஃபென்ஸ் கமிட்டிக்கு வச்சிருக்கிறாங்க. இதன் விளைவா 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வாங்குவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வெளிவந்த வண்ணம் தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம், என்னப்பா பாகிஸ்தானுக்கெல்லாம் பார்த்து பயப்படுற மாரி பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபிரெண்ட்ஸ், இங்க பயம் அப்படிங்கிறது வேற, ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற. இன்னும் சொல்லப்போனா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற, டெக்னாலஜி டிப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது வேற. ஸோ அதுதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இல்லைன்னா எதுக்கு இந்தியா ஒரு உடனடி தீர்வு 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானத்திற்கு போகணும்? ஏன் ரிட்டயர்ட் ஐஏஎஃப் அஃபிஷியல்ஸ் எல்லாமே இந்தியா 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானம் வாங்குறத பத்தி அவங்களுடைய கருத்துக்கள சொல்லணும். நம்ம சும்மா நக்கலா பேசிட்டு போற மாரி எல்லாம் இது இல்ல. அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமா சொல்லப்படும் F-35 லைட்னிங் அப்படிங்கிற போர் விமானமும், ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமா இருக்கும் சுகோய் Su-57 ஃபெலான் அப்படிங்கிற போர் விமானமும் தான் இப்ப இந்தியாவிற்கு ஆப்டிமல் சாய்ஸா வாங்குறதுக்கான போர் விமானமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த காணொளியில நம்ம விமானப்படைக்கும் இந்தியாவிற்கும் எது சிறந்த விமானமா இருக்க போகுது, அரசியல் ரீதியாக இந்தியா எந்த விமானத்திற்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவு கொடுக்கும் காணொளியா இது இருக்கும். இந்திய அரசாங்கத்திற்கு எதுக்கு பாதுகாப்பு துறை இப்ப அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கடைசியா போட்ட காணொளியை பாருங்க. அப்பதான் இந்த AMCA ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்தியா ஏன் அவசர கால நடவடிக்கையா இப்ப உடனடியா வெளிநாடுகள்ல இருந்து 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானங்கள கொள்முதல் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க அப்படின்னு புரிய வரும். ஸோ அத பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ பத்தின புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த வீடியோ போன வீடியோவின் கன்டினியூவேஷன் தான். இது உங்கள் ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்ப விரிவான காணொளிய பார்க்கலாம். இந்தியா இப்ப ஒண்ணா அமெரிக்கா கிட்ட போகணும், இல்லைன்னா ரஷ்யா கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு கடினமான சூழல் தான் உருவாகி இருக்கு. இந்த நிலைக்கு தள்ளப்பட காரணம் வேற எதுவுமே இல்ல. நம்ம S-400 வாங்குனது தான். S-400 வாங்கும் நாடுகள் மேல அமெரிக்கா கேட்ஸா அப்படிங்கிற ஒரு வகையான ராணுவ கொள்முதல் பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. இதனால அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களை S-400 வாங்கின நாடுகளால வாங்க முடியாது. இதுவே நம்ம ரஷ்யா பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் S-400ம் Su-57ம் நல்ல காம்போவா தெரிஞ்சாலுமே இந்தியாவுக்கு Su-57 மேல அவ்வளோ ஆர்வம் இல்ல. இதற்கான காரணம் 2018ல ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்கள் தான். இப்ப என்னதான் இந்தியா F-35 வாங்க விருப்பப்பட்டாலுமே ஏற்கனவே 3 S-400 நம்ம நாட்டு எல்லையில டெப்ளாய் செஞ்சதாலும் அடிஷனலா இன்னும் 2 S-400 வர இருப்பதாலுமே அமெரிக்கா அவங்களுடைய செனட் சபையில ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன் காரணமா இந்தியாவிற்கு தற்காலிகமா இந்த கேட்ஸால இருந்து விலக்கு அளிச்சாலுமே கேட்ஸார் தடையின் தாக்கம் இந்தியா மேல வீசும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு இப்ப ஆளும் அரசால இந்தியாவுக்கு எதிரான கேட்ஸார் தடை நிப்பாட்டப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இது எப்ப வேணாலும் ரிசீவ் ஆகலாம். ஆட்சி மாறினாலோ இல்ல செனட் சபை கலைக்கப்பட்டு புதுசா போட்டாலுமே இந்த பில் ரிவோக் செய்யப்படுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். சொல்லப்போனா நாமளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா இதை விட நல்லாவே யோசிப்பாங்க இந்தியாவின் ராஜதந்திரிகள். Su-57 மேல இருக்கும் விரக்தி காரணமா F-35 வாங்க விருப்பப்பட்டால் 2 சொல்யூஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், வாங்கின S-400 டீஆக்டிவேட் பண்ணிட்டு அமெரிக்காவின் பேட்ரியட் சிஸ்டம் அதற்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும். இதை பண்றதுக்கு இந்தியா ஒன்றும் முட்டாள் இல்லை. ஏன்னா இப்படி பண்றது எக்கச்சக்க நஷ்டத்தை இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக கொடுக்கும். அண்ட் செகண்ட் ஒன், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், ஆக்டிவேட் செய்யப்பட்ட S-400 ரேஞ்சுக்குள்ள S-35 டெப்ளாய் பண்ணக்கூடாது, அதை பறக்க விடக்கூடாது. இது ஒரு ஒர்க் அரவுண்ட்.
நம்ம F-35 வாங்குறதே பாகிஸ்தானுக்கும் சீனாக்கும் எதிராக எல்லையோர பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு தான். அதே எல்லையில தான் நம்ம S-400 நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒர்க் அரவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம F-35 வாங்காமே இருக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் மீறி F-35க்கு தான் போவேன் அப்படின்னு போனால் கூட ஸ்டில் பிரச்சனை இருக்கு. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனின் முயற்சியால தான் கேன்சரை இருந்து இந்தியா இப்போ தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை 2025 ஆட்சி மாதிரி செனட்ல பாஸ் ஆன பில்லை மீண்டும் ரிவோக் செஞ்சாங்கன்னா கதை முடிஞ்சிடும். அண்ட் இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, தப்பி தவறி அமெரிக்காவே இந்தியாவிற்கு இந்த F-35 கொடுக்கறதுக்கான கிரீன் சிக்னல் கொடுத்தா அவ்வளோதான். எண்ணெயில போட்ட பணியாரம் மாதிரி டர்க்கி அங்கே குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தற்போதைய ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷனையும் மிடில் ஈஸ்ட்ல நிலவும் பிரச்சனையை கொண்டும் லேண்ட்ஸ்கேப் ரீதியாகவும் டர்க்கி மதிப்புமிக்க நாடா இருக்கு. போத் ரஷ்யா பக்கமும் சரி, இல்லை அமெரிக்கா சைடில் இருக்கும் வெஸ்டர்ன் நேஷனுக்கும் சரி. அதனால தான் டர்க்கி அமெரிக்கா மேலே காரி துப்புனா கூட அமெரிக்கா தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்காக டர்க்கி உறவை முடிச்சுப்பாங்களா அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஆக வாங்க ஆசைப்பட்டாலுமே வாங்கி பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது நமக்கு அமெரிக்காவின் அரசியல் ரீதியாக தெரிய வருது. இப்போ அப்படியே நம்ம ரஷ்யாவின் Su-57 பார்க்க போனோம்னா இது வாங்கினா இந்தியாவுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். ஏற்கனவே வாங்கி நிப்பாட்டி இருக்கும் S-400ஓட இந்த Su-57 ஈஸியாக கனெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி, நெட்வொர்க்கிங், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இது மாதிரி பெரிய அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்க வரும். இது போக Su-57 வாங்கினா ஸ்வாம் ட்ரோன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள ஈஸியாக IAFல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த Su-57 அப்படிங்கிறது மதர்ஷிப்பாக இயங்கி பல ட்ரோன்களை வழிநடத்தும். லாயல் விங்மேன் அப்படின்னு சொல்லப்படும் QCAVயை ஃப்ரண்ட்லைனில் யூஸ் பண்ணலாம் இந்த Su-57 உதவியுடன். இது போக Su-57ல பயன்படுத்தும் ஸ்டெல்தி வெப்பன்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து Su-30 MKIலையும் பயன்படுத்த முடியும். ஆக Su-57 வாங்கினா IAFக்கு பல ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இவ்வளோ அட்வான்டேஜ் கொண்டு இந்தியா ஏன் Su-57க்கு பதிலாக F-35 வாங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, 2007 இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து Su-57 உருவாக்குறதுக்கான திட்டமாக போட்டுறாங்க. இந்த திட்டத்திற்கு பேர் PAK-FA அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது மூலயமா சுகோய் நிறுவனமும் ஆல் நிறுவனமும் சேர்ந்து Su-57 உருவாக்குவாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலியமா வரும் Su-57ல 144 இந்தியா வாங்குவதாக இருந்தது. அதே மாதிரி ரஷ்யா 250 வாங்குவதை முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கொள்முதல் இதெல்லாம் வச்சு இன்வெஸ்ட் செய்யப்படும் பணம் டிட்டர்மைன் பண்ணப்படுது, தீர்மானிக்கப்படுது. ஒரு சில வருஷத்திற்கு பிறகு ரஷ்யா அவங்க வாங்கும் நம்பர்ல இருந்து கணிசமாக இறங்குறாங்க. 12 16 போர் விமானங்கள் குறையுது. அதனால இன்வெஸ்ட் பண்ணப்படும் பணம் ஒரு பக்கம் அதிகரிக்குது. கூடவே இந்தியாவுக்கு ஒரு டவுட் வருது, ஏன் ரஷ்யா உருவாக்கும் விமானத்தை அவங்களே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்தியா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதற்கு மத்தியில் 2014 புரோட்டோடைப் ஒன்று வெளியிடப்படுது இந்த Su-57க்கானது. இந்தியாவுக்கு அதில் திருப்தி இல்லை. சென்சார்ஸ், நெட்வொர்க், இன்ஜின், காம்பேக்ட் ஏவியானிக்ஸ், ஸ்டெல்த் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு மொத்தம் 43 பகுதிகளில் இந்தியா திருப்தி இல்லாமல் ரீவொர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது டைரெக்டாக போர் விமானத்தின் விலையை ஆட்டோமேட்டிக்காக கூட்டுது. இது போக இந்தியாவுக்கு 2027 2028 தான் முதல் விமானம் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ நான் இவ்வளோ பணம் கொடுத்தும் இவ்வளோ ரீவொர்க் பண்ண சொல்லியும் இவ்வளோ நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த போர் விமானம் வருதா அப்படின்னு இந்தியா அதில் முழு திருப்திகரமாக இல்லை. அதனாலேயே 2018 இந்தியா அதிகாரப்பூர்வமாக இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளிவராங்க, PAK-FA அப்படிங்கிறதுல இருந்து. ஆனால் அப்போ Su-57 ஃபெலான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஜின், நெட்வொர்க், ஏவியானிக்ஸ், ஸ்டெல்த் அப்படிங்கிறது என்டையராக சேஞ்ச் செய்யப்பட்டு வேற மாதிரி Su-57 வெளியிடப்பட்டு ரஷ்யாவின் ஏர்ஃபோர்ஸில் அது இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கும் Su-57 ஃபெலான் ஆனது இந்தியாவின் தொழில்நுட்ப தேவையை மிஞ்சி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த Su-57 வாங்குறதுல இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழல். இப்போ இந்தியாவுக்கு எது மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னா, நம்ம வேணான்னு சொன்ன போர் விமானமே இப்போ நம்ம வாங்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கடத்தில் தான் இந்தியா இருக்கிறாங்க. பட் 2018 அஃபிஷியலாக வெளியே வரணும்னு சொன்ன பிறகு இந்தியா 2024 பட்ஜெட்டில் தேவைன்னா மீண்டும் Su-57 ப்ராஜெக்டில் ரஷ்யா கூட நாங்கள் இணைவோம் அப்படின்னு இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது போக சமீபத்தில் நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டாரு இல்லையா? இந்த பயணத்தில் மீண்டும் இரு நாட்டுக்கும் இடையே ராணுவ ஏற்றுமதி இறக்குமதி தொடங்குவதை பற்றியும் 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானம் கொள்முதல் பண்ணுறதை பற்றியும் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ F-35யும் Su-57யும் வச்சா F-35 தான் சூப்பர். இந்தியாவும் தற்காலிக தீர்வா F-35க்கு போக தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அதே மாதிரி F-35 வாங்கி நம்ம பயன்படுத்தினா கூட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதற்கான சப்ளை செயின் கொண்டு வரது ரொம்ப சவால் நிறைந்தது. ஏன்னா ஒரு சப்ளை செயின் அப்படிங்கிறது கொண்டு வரது அவ்வளோ சாதாரணமான வேலையில், அதுவும் அமெரிக்க போர் விமானம் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே அதோடைய மெயின்டெனன்ஸுக்காக காசு குடிக்கிறது. ஸோ இந்த சப்ளை செயின், மெயின்டெனன்ஸ், ஸ்பேர்ஸ் அப்படின்னு எல்லாம் கணக்கு போட்டால் இந்த F-35 வாங்கி மெயின்டைன் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு S-400 வாங்கி நம்ம எல்லையில் டெப்ளாய் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப காஸ்ட்லி.
ஒருவேளை நாம இந்த F-35 வாங்கிட்டோம்னா, இத வச்சே ரஷ்யாவின் மிலிட்டரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ட கட் பண்ண பார்ப்பாங்க. எங்க போர் விமானத்திற்கு இது எதிரானது, எங்க போர் விமானத்தில இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் திறனை குறைக்க பார்ப்பாங்க. இப்ப எப்படி பாகிஸ்தானுக்கு F-16 வச்சு ஆட்டம் காமிக்கிறாங்களோ, கிட்டத்தட்ட நம்மளுக்கும் அதே மாதிரி ஒரு ஆட்டத்த அமெரிக்கானால காமிக்க முடியும். ஹெவி ரிஸ்க் இந்த F-35 நம்ம வாங்குறது. பல சினாரியோவும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டி வரும். எல்லாத்திற்கும் நம்ம தயாரா இருக்க வேண்டியது வரும். அதுவே சுகோய் Su-57 அப்படின்னா இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இல்ல. பட் இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல். வேணான்னு சொல்லிட்டு திருப்பி அதிலேயே போய் விழுவுறதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இந்தியாவுக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு இப்ப 2 ஆப்ஷனுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இத விட்டா வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற மாரியும் தான் இருக்கு. அதில் Su-57 ஆஃபர் அப்படிங்கிறது இந்தியா மைண்ட் செட்டுக்கு ஒத்து போகக்கூடியது. ஆனா இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு தெரியாத விஷயமா இருக்கு. அண்ட் சைட் பை சைட் அமெரிக்கா இந்தியாவின் ஆயுத மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போர் விமானம் அப்படிங்கிற கேட்டகிரியில. ஸோ அதனால அவங்களும் எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களையும் நம்ப முடியாது. அல்டிமேட்லி எல்லையில 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானத்தை தடுக்க நம்பகமா நம்ம கிட்ட இருக்கிறது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. இதோட இந்த காணொலி நம்ம முடிச்சுக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2 அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த 2 காணொலி எடுக்கப்பட்டிருக்கு. 2யும் பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ எதற்காக இப்ப இந்தியா அவசர கால நடவடிக்கையா 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானத்தை வாங்க போறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த காணொலியில போடுங்க. போன காணொலியிலே வியூஸ் நமக்கு அதிகமா வரல. ஏன் உங்களுக்கு இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் அப்படிங்கறத பிடிக்கலையா, இல்ல ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கறதுல தான் நீங்க ஆர்வமா இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இந்த சேனல்ல நம்ம மிலிட்டரி கான்செப்ட்ஸ், வெப்பன்ஸ், இந்த போர் அப்படிங்கறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாமே பிளெண்ட் ஆகி தான் உங்களுக்கு இந்த காணொலியில் வரும். வெறும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது மட்டும் இந்த காணொலியில் வராது அப்படிங்கிறத நான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் நம்ம சேனலில் ப்ரொஃபைல பாருங்கள். இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.